வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பீர்க்கங்காய் துவையல் பண்ணேன். சரி, அப்படியே ஒரு ரெசிபி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. பீர்க்கங்காயை நல்லா கழுவி அதை இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த கூர்மையான பகுதியாக இருக்கும், அதை மட்டும் லைட்டாக சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முள் மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்தால் போதும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. எனக்கு கொஞ்சம் காரசாரமாக பிடிக்கும், அதனால் ஒரு 10 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். அதில் அந்த பீர்க்கங்காவையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த வாயு பிரச்சனையெல்லாம் இருக்காது. போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு, ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம், அந்த உயிர் சத்தெல்லாம் போயிடும். வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு கோர்ஸாக அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். அதுக்காக ரொம்பவும் 1-2 இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிருங்க. ஒரு கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை போட்டு அது வெடித்ததும் இந்த அரைச்ச துவையில் அதில் போட்டு ஒரு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், இது ஏற்கனவே நம்ம குக் பண்ணது தான். இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூடான சாதம், அப்புறமா சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள்.